ஹலோ காய்ஸ், எப்படி எல்லோரும் சோமாரிங்களா? நான் தான் உங்களோட விஐபி மாஸ்டர் பேசிகிட்ருக்கேன். மந்த்லியை போட்டு வந்திருக்கோம். இன்னத்துக்கு தெரியும் தலையங்கத்தை பார்த்துருப்பீங்க வீடியோ பார்க்கறது மாதிரி. என்ன செய்ய போகிறோம்? நருட்டோவை தான் சுற்ற போகிறோம். நருட்டோ மட்டும் இல்லை, என்ன செய்ய போகிறோம்? சாசுகே பண்டலும் தான் சுற்ற போகிறோம். அப்பா, பெஸ்ட் ஸ்பின்லேயே ஒரு டோக்கன் விழுந்துட்டு ஒரு டோக்கன் விழுந்துருக்குது. பெஸ்ட் ஸ்பின்லேயே விழுந்துருக்கு. பெரிய ஒரு லக்கு தான். பண்டல் தான் மிஸ் ஆகிட்டு. அப்பா, அடுத்த ஸ்பின் போகுது. என்ன ஒன்றத்தையும் தரல. பான் ஃபயரையும் மஞ்சள் காடையும் தந்திருக்கானுங்க. பார்ப்போம் என்ன செய்கிறானுங்கன்ட்டு. மொத்த டைமண்ட் உருவி போட்டால் விடுவானுங்களா? நருட்டோக்கு மட்டுமே. அடுத்த ஸ்பின்லேயும் எதுவுமே இல்லைடா உனக்கும் சொல்லி சொல்கிறானுங்க. பார்ப்போம், நல்லா அழுத்தி போட்டால் போடுறான். அப்பா, மஞ்சள் காடு விழுந்துட்டு 3. அவ்வளோதான். 175 டைமண்ட். எப்பா பண்டல் மிஸ் ஆகிட்டு. டோக்கன் விழுந்துருக்குது. பார்ப்போம், ஒரு டோக்கன் விழுந்துருக்குது. என்ன கங்க்ராச்சுலேஷன். என்னடா அடுத்த டோக்கன் 2 டோக்கன் விழுந்துருக்குது. பெரிய விஷயம்டா கரீனா. 1000 டைமண்டுக்கு 3 டோக்கன்லையா தந்துருக்கேன். சரி, இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? விழுந்து எல்லாத்தையும் கிளைம் பண்ணி வேறு ரிக்வஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் நிம்மதியாக சுற்ற விட மாட்டானுங்க. வேறு இருக்கிறது குளோவல், அடுத்தது பேக்கு, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கிளைம் பண்ணி வேண்டாம். விழுந்ததே திருப்பி என்ன செய்யும்? விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதால் கிளைம் பண்ணி வச்சுட்டோன்னா திருப்பி என்ன செய்யாது, அது விழாது. அதால் சுற்றுறவங்க என்ன செஞ்சுருங்க, ஃபஸ்ட்டுக்கே டோக்கன் விழுந்தால் டோக்கனுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம். சரியா? சரி, அடுத்த ஸ்பின் தட்டுவோம். கடாப்பா. சரி, 10 கார்டு விழுந்துருக்கு. இந்த முறை நல்லா குறையும் டைமண்ட். 75 டைமண்ட் தான். 250 டைமண்டில் 75 டைமண்ட் தான் கேட்குது. அதுக்கு எப்படியும் தர மாட்டானுங்க. ஏன்னா மஞ்சள் கார்டு கூடனே டைமண்டை கூடுதலாக கொடுத்தோம்னா தான் டோக்கன் தரானுங்க. ஐயோ, இருக்கிற டைமண்ட்லாம் பிடிங்கி போட விடுவானுங்களோ தெரியும். 1000 டைமண்ட் ஏற்கனவே போய்த்துடா. ஒரு 2000 டைமண்டுக்குள்ளே முடிச்சிருங்கடா. மற்ற 2 டோக்கனே 2000 டைமண்டுக்குள்ளே முடிப்பானுங்கன்னா நல்லா இருக்கும். சாசுகே பண்டல் எடுத்து அங்கால என்னென்னானே யோகன் கிடைக்க அதில் ஒரு லெவல் என்னென்னு அப் பண்ணிக்கலாம். சரி, ஒவ்வொரு ஸ்பின்னாக போட்டு பார்ப்போமே. 10 ஸ்பின் போட்டால் தான் தராங்க. ஃப்ரீ ஸ்பின்னில் போட்டு பார்ப்போம். பண்டலு இன்னொரு 2 ஸ்டெப்புடா அங்கால பண்டல். நேடா செய்கிறீங்க கரீனா? தாடா. சரி, 200 போகணும். அவங்கள்ட்ட என்னதை கேட்குற? தாராண்டு கொடுத்தா தான் தருவாங்க போல. எதுவுமே விழலை. என்ன கேஸ், என்ன 6 இருந்த இடத்த 4 வந்துட்டு 4797 டைமண்ட் தான் இருக்குது. இருக்கிற டைமண்டில் உருவி போட்டு விட்றாதீங்கடா. இந்த பண்டலுக்கு மட்டுமே. சாசுகே பண்டல் எடுக்கிறேன். அடுத்தது இன்றைக்கு கக்காஷி பண்டல் எடுத்து வீடியோ இறக்கிறேன். அதுக்கெல்லாம் மிச்சம் வைங்க. அடுத்தது எங்கே வரங்கால இழுக்காங்க பாருங்க காய்ஸ். பண்டலை விட்டு எங்கேயோ போய் விட்றான். மஞ்சள் காடுக்கு தான் போகுது. சரி, கிளியர் கேட்சாக கொஞ்சம் கொடுத்துட்டு வரும். இப்போயாச்சும் ஒரு 2 டோக்கனை தாராங்கள பார்ப்போம். சரி, நல்லா அழுத்திட்டா வந்திருக்கேன். அக்கா வேலை செய்யுங்கள் அக்காவை மாற்றியும் வேலை இல்லை. சரி, 225 டைமண்ட். டே பண்டல்ரா பண். சரி, டோக்கன் தான் விழுந்துருக்குது. டோக்கன் வந்து விழுந்துருக்குது. சரி, 4 டோக்கன். சரி, இன்னொரு டோக்கன் இருக்குது. எப்படி இன்னொரு 500 600 டைமண்டுக்குள்ளே தருவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, கிளைம் பண்ணி வச்சுக்கோ அமௌண்ட்டை. டக்குன்னு அடிக்கத்தாரு. வேறு என்ன சரி. இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டுக்கு எந்த ரிக்ஸும் வேலை செய்யறதில்லை. கிளியர் கேட்சா மட்டும் இப்போ வேலை செஞ்சிச்சு. ஒரு டோக்கனை தந்தானுங்க. மற்றபடி இறங்கியும் நல்லா சும்மா அழுத்தி என்னென்ன செஞ்சு அடுத்த டோக்கன் 5 டோக்கனும். சரி, எத்தனை டைமண்டில்
5 டோக்கனும் கிடச்சாச்சு. எத்தனை டைமண்ட் மிச்சப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் 3797 டைமண்ட். பண்டலை தூக்கியாச்சு. கிட்டத்தட்ட 3000 டைமண்ட் போயிருக்கு. 3000 டைமண்ட் போயிருக்கல. 3000 டைமண்ட் தான். 3000 டைமண்டுக்கு ஒரு 100 டைமண்ட் குறைய. சரி, எங்கடா பண்டல்? அமௌண்ட்டு அது 60 பண்டல். சரி, வச்சாச்சு. சரி, அக்கா கேரக்டரை மாற்றுவோம். சாசுக்கு பண்டலுக்கு எப்படியும் லக் இருக்குமே தெரியா. ஏன்னா இது கொஞ்சம் லக்கில் விழுந்துட்டு 3000 டைமண்ட் போகல. ஓரளவு லக்கு தான். எல்லாருக்கும் 5000 டைமண்ட், நிறைய பேருக்கு 5000 டைமண்ட் அப்படி விழுந்துருக்கு. நம்மளோட கொஞ்சம் காஸ்ட்லியான ஐடி தானே. அப்படியான ஐடிக்கெல்லாம் லேசில் தர மாட்டானுங்க. 3000 டைமண்ட் பெரிய விஷயம். அப்படி தந்தது. சரி, அக்கா கேரக்டர் மாற்றி ரெட் பண்ணி வீடியோலாம் சேனலில் இறக்கி பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். எல்லா வீடியோவும் இறக்குவோம் நாங்கள். சரியா, இப்போ 100 சப்ஸ்கிரைபரை தாண்டி போகுது. சரி, அடுத்த ரிங்கீவனுக்கு வந்தாச்சு. சாசுக்கே ரிங்கீவன். சரி, போட்டாச்சு. வவுச்சர் கொண்டு போட்டுக்கு ஒரே ஒரு டோக்கன் தானுங்க. வவுச்சர் 4 வவுச்சர் தந்தானுங்க. 2வது வவுச்சரையும் போட்டாச்சு. அதுக்கு 2 டோக்கன். 1க்கு 1, அடுத்ததுக்கு 2க்கு 2. என்னடா உங்களோட பொழப்பு? தாங்களோட ஒரு 10 டோக்கனை நான் 2 டோக்கன். அடுத்தது 1. என்னடா நீங்கள் 4 டோக்கன். 4 வவுச்சருக்கு 4 டோக்கன். சரி, இப்போ ஃப்ரீஸ் பண்ண போடுங்க. அதுக்கு ஒரு டோக்கன். ஏடா பெரிய ஸ்பின்ல எல்லாத்தையும் கொடுக்கானுங்க. நம்மளுக்கு ஒரு டோக்கனை தாரானுங்க. கரீனா இருக்கான் இல்லையா? இருக்கிறதெல்லாம் உருவாக விட மாட்டான். சரி, ஃப்ரீ ஸ்பின் போட்டிருக்கிறே. சரி, அடுத்தது வந்துட்டு 50% ஆஃபரில் தந்துருக்கானுங்க. பண்டல்றா. பண்டல் தானே வேணும். எனக்கு கட்டானா அதெல்லாம் வேணாடா. கட்டானாக்கெல்லாம் நிறைய ஸ்கின் கிடக்குடா. பண்டலை தாங்கடா. லக்கில் கட்டானா விழுந்தாலும் 200 டோக்கன் சேர்ந்து அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்கான்ல உள்ளுக்க. அதால் இந்த ஈவெண்ட் வந்துட்டு பெரிய ஒரு கேஸ் ஒன்று இல்லை. தனி டோக்கனை தான் தாரானுங்க. அதால் பயப்படாமல் இந்த ஈவெண்ட்டை சுற்றலாம். ஒரு 2500 டைமண்ட் இருந்தால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 250 இருக்குது. இந்தியன் சர்வர்லாம் பிரச்சனை இல்லை. 200 டைமண்ட் தான் கேட்குது. நம்மளோட ஒரு 50 டைமண்ட் கூட தான் கேட்கானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெருமதிலையும் நம்மளோட காசு. சரி, பார்ப்போம். ஸ்ரீலங்கா கொஞ்சம் முன்னேறணும். சேனலை கொஞ்சம் ஒரு தரத்துக்கு கொண்டு போகணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெருசாக வியூஸும் போகுதில்லை. அவன் எவ்வளோ நல்ல வியூஸ் போட்டாலும் என்ன செய்யதில்லை. இதெல்லாம் இப்படியெல்லாம் சுற்றி 6000 டைமண்ட்டை பண்ணி எப்போ இப்படியெல்லாம் சுற்றி போகிறேன்னு சொன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க. அதனால் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபரும் இல்லை. இப்படி செலவழிக்கிற அளவுக்கும் சப்ஸ்கிரைபரும் இல்லை. சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் போனால் தானே சல்லியும் வரும். ஹோலாக சப்ஸ்கிரைபரை தான் எடுக்கணும். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்தால் தான் லைவே போடணும். நான் மனுஷன் கிராண்ட் மாஸ்டர்லாம் புஷ் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஹோலில் போட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும், நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னா வீடியோக்கெல்லாம் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் லேட் ஆகிட்டு என்ன செஞ்சுன்னா கொஞ்சம் சின்ன ஒரு பட்ஜெட் பிரச்சனையாக போய்ட்டு அப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் எடுத்து உங்களுக்காண்டி சுற்றி போகிறோம். உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. அதுக்காண்டி 2 பண்டலையும் ஒரே வீடியோவில் போகிறேன்றது பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் போடுறோம். அதுவும் நாமெல்லாம் சின்ன யூடியூபர். நீங்கள் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் பெரிய யூடியூபராக ஆக்கணும். அந்த 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 பண்டலில் படுதான்னு பாருங்கள். எல்லாம் வளர்ச்சிருக்கிற டோக்கன் எல்லாத்துலேயும் படுது. குறைஞ்ச க்ரோஸ் ஆகலையும் படுதான். இத்து போனால் க்ரோஸ் ஆகண்டாது. பவரை பார்த்தீங்கன்னா விளங்க. இத்து போனால் க்ரோஸ் ரேட் ஆஃப் ஆகிற கூட இல்லை. இப்படி க்ரோஸ் ஆகும். அதை கூட தாராளங்க இல்லை. மரண செய்கிற
அப்புறம் டோக்கன் தான் 150 டோக்கன் வந்துட்டு 178 டோக்கன். சரி, எப்படியும் தரமாட்டானுங்க. 250 போட தரேன். வேறு என்ன செய்கிறேன். 10 படுதாண்டு பாரு. எல்லாம் 1 1 2 1 2 அது 2 தான் உங்களுக்கு தெரியும். என்னையே தெரியா 3 ஒன்று பற்றி. சரி, 197 ஒவ்வொன்றா சுற்றும். எப்படியும் தரமாட்டானுங்க, அதனால் சுற்றி தறி. ஏன்னா அதில் கொஞ்சம் குறைய டைமண்டில் நருட்டோ மண்டல் தந்துட்டானுங்களே. எப்படியும் டோக்கனுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரி, 198 இது 99. அப்பயும் பாரு ஒரு டோக்கன் தான். சரி, சரியாக 200 டோக்கன் மட்டமாக 200 டோக்கன் வந்துருக்குது. அடுத்ததை பார்ப்போம். சரிடா, பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். வேறு என்ன செய்கிறேன். என்ன தழுத்தையும் வேறு இல்லை. இதுக்கப்புறம் போடுவோமா வேணாமா. 1500 டைமண்ட் இருக்குது. உரிய போட்டுருவானுங்க. கங்க்ராச்சுலேஷன். இதுக்கெல்லாம் என்னடா கங்க்ராச்சுலேஷன். பண்டலை ஃபுல்லாக டோக்கனில் எடுத்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷனா உங்களா. அதே மாதிரி வசிக்கிட்டோம். எல்லா பண்டலையும் எடுத்தாச்சு. சாக்கோரா அதால் இந்த எமௌண்ட்டு ஃப்ரீ. சரி காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு லைக் ஒன்று தட்டுங்க பிடிச்சிருந்தா. பாய் காய்ஸ்.